என்னுடைய அண்ணா ஒரு விடுதலை புலி மாவீரன். என்னுடைய அண்ணா எதற்காக போராடினான், எப்படி ஈழ விடுதலை போராட்டத்திலே தன்னை ஆகுதியாக்கினான் என்பதை நான் நன்கு அறிவேன். அந்த அடிப்படையிலே தான் அவனுடைய கனவை பற்றிய அவனை பற்றியதாக இந்த நடுகள் நாவலை நான் எழுதியிருக்கிறேன். அதே போல் நான் சிறு வயதிலே போரால் இடம்பெயர்ந்த ஒரு சூழலிலே, நாங்கள் ஒரு காட்டிலே எங்களுக்கு விடுதலை புலிகள் வீடமைத்து தருகிறார்கள். நாங்கள் அந்த வீட்டிலே வசித்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலே நான் ஒரு விறகு வெட்டுகின்ற, காட்டு பழங்களை ஆய்ந்து விற்கின்ற ஒரு ஒரு சிறுவர் தொழிலாளியாக மாறி இருக்கக்கூடிய என்னுடைய வீடு தேடி போராளிகள் என்னை வீட்டிலிருந்து என்னை அழைத்து சென்று என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு அன்றிலிருந்து நான் பல்கலைக்கழகம் செல்வது வரைக்குமான என்னுடைய படிப்பு செலவை அவர்கள் கவனித்து கொண்டார்கள். உண்மையில் நீங்கள் சொல்லுங்கள், உலகத்தில் எங்காவது பயங்கரவாதிகள் இப்படி பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறார்களா? அல்லது பயங்கரவாதிகள் எங்காவது பள்ளிக்கூடங்களை நடத்தி இருக்கிறார்களா? பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இருக்கிறார்களா? உண்மையிலே எங்களுடைய விடுதலை போராளிகளினுடைய அந்த அறம், அவர்களினுடைய உன்னத போக்கு என்பவற்றை நான் அவர்களுக்கு அருகில் இருந்தே நான் உணர்ந்திருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். என் சகமானவர்கள் போராளிகளாக இருந்திருக்கிறார்கள், என் நண்பர்கள் போராளிகளாக இருந்திருக்கிறார்கள், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய அக்காக்கள் போராளிகளாக இருந்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை அவர்களுடைய ஒரு வாழ்வை முழுமையாக நாங்கள் பார்த்திருக்கிறோம், அவர்களுடைய லட்சியத்தை பார்த்திருக்கிறோம். அவர்களை எங்களுடைய தேசத்திலே நாங்கள் கண்ணீரோடு விதைத்து எங்களுடைய இதே கைகளால் அவர்கள் மீது மண்ணை தூவி அவர்களை நாங்கள் வழிபட்டு எங்களுடைய தேசத்தில் விதைத்திருக்கிறோம். அத்தகைய எங்களுடைய போராளிகளுக்கு எதிராக இப்படி தங்களுடைய அரசியலுக்காக, தங்கள் மீது கவனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய தன்னலத்துக்காக, தங்களுடைய வருவாய்க்காக இப்படி செய்வது என்பது ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். உங்களுக்கு நன்றாக தெரியும், இலங்கையில் பல படைப்பாளிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல படைப்பாளிகள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், ஊடகவியலாளர்கள் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள், இயங்குகிறார்களோ அவர்களுக்கு பல நெருக்கடிகள் ஈழமண்ணிலே உருவாக்கப்படுகின்றன. அப்படியானால் புலிகளுக்கு எதிராக, போராளிகளுக்கு எதிராக பேசுவது என்பது ஒரு சௌகரியமான விடயமாக மாறியிருக்கிறது. அதே போல் அது ஒரு சந்தையிலே ஒரு கவனத்தை தரக்கூடிய ஒரு இலக்கிய பொருளாகவும் மாறி இருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் இவர்களுடைய இந்த செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது. உண்மையிலே இது ஈழ மக்களுக்கு அடிப்படையிலே எதிரான ஒரு விடயம். நீங்கள் கடந்த மாவீர நாளிலே கூட மிக கடுமையான காலநிலை சீற்றம், புயலுக்கு மத்தியிலே எங்களுடைய அத்தனை மக்களும் வடகிழக்கெங்கும் இருக்கக்கூடிய 27 துயிலும் இல்லங்களிலும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய வீரர்களுக்கு விளக்கேற்றி இருக்கிறார்கள். அப்படி என்றால் எங்களுடைய ஒட்டுமொத்தமான மக்களும் எங்களுடைய போராளிகளின் பக்கம் நிற்கிறார்கள், அவர்களுடைய கனவை சுமந்திருக்கிறார்கள், அவர்களுக்காக கண்ணீர் விடுகிறார்கள் என்றால் எங்களுடைய படைப்பாளிகள், எங்களுடைய மாவீரர்கள், போராளிகளுக்காகத்தான் சிந்திக்கவும் எழுதவும் வேண்டும். அதற்கு